அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உயர்வுகள் ஒரு மனிதனுடைய ஏற்றங்களுக்கு ரெண்டு காரணங்கள் பிரதானமான காரணங்களாக இருக்கின்றன. ஒன்று, அசைக்க முடியாத இறை நம்பிக்கையில் விளைந்த அல்லாஹ்வின் உதவி. இன்னொன்று, சக மனிதர்களிடத்தில் அவன் பழகும் தன்மையில் எளிமையையும் நேர்மையையும் அதோடு பணிவையும் கூடிய அவனுடைய பரஸ்பர நட்பு, பாசம். இந்த ரெண்டு விஷயத்திலும் ஒரு மனிதர் சிறந்தவராக விளங்கினாரேயானால் உலகத்திலேயே சொர்க்கத்தினுடைய இன்பத்தை ஓரளவுக்கு பெற்றுவிடுகிறார். அவர் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி, அவர் பணிபுரியக்கூடிய அந்த துறைகளில் வெற்றி, குடும்ப உறவில் வெற்றி, சமூகத்திலும் வெற்றி. ஏனென்றால் அவருக்கு ரெண்டு விஷயங்களிலும் அல்லாஹுடைய உதவி கிடைத்து விட்டது. ஒன்று, அல்லாஹ்வின் உள்ளத்தையும் குளிர்படுத்தி விட்டார், அல்லாஹ்வின் உள்ளத்தையும் சந்தோஷப்படுத்தி விட்டார், பழகக்கூடிய மனிதர்களையும் சந்தோஷப்படுத்தி விட்டார். அதனால ரெண்டு பேரிடமிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து ஒத்தாசைகளும் அவருக்கு பரிபூரணமாக கிடைத்துவிடும். அல்லாஹ்வுடைய உதவியை அல்ஹம்துலில்லாஹ் இபாதத்துக்களின் விஷயமாக, இபாதத்துக்களின் மூலமாக செய்து விடலாம். ஆனால் பெரிய கத்திமேல் பயணமாக சவாலாக இருப்பது என்னவென்று பார்க்கும்போது, மனிதர்களிடத்திலே பழகும் தன்மையில் தான் நாம் கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் ஆகிவிடுகிறோம். ஐங்காலம் தொழுவோம், ஜகாத்து முறையாக கொடுப்போம், எல்லாம் சரி. ஆனால் மனிதர்களிடத்திலே பழகும் தன்மையில் சரியான புரிதல் இல்லாததுனால அதுல ஒரு பெரிய சோடை ஆயிடுவோம். அதனால என்ன ஆகும்னு சொன்னா, அவர் எதை தொட்டாலும் அதுல சக்சஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் அவராகவே மனதில் தாழ்வு மனப்பான்மையை வளர்க்கக்கூடிய விதத்தில் ஆகிவிடும் சகோதரர்களே. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப திறந்த மடலாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் போகும்போது, இன்னார் இன்னார் இப்படி, அன்னார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மக்கள் குறை பேசி கொண்டார்கள். அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, தயவு செய்து இந்த வார்த்தைகள் எனக்கு வேண்டாம். நான் எல்லார பத்தியுமே நல்லதா மட்டும்தான் என்ன செய்யணும், பாசிட்டிவா தான் பார்க்கணும். ஒருத்தரை பத்தி நல்லதை மட்டுமே என்கிட்ட பேசுங்க, என் சகோதரர்களை பத்தி தீமைகளை கொண்டு வந்துடாதீங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தண்டனைக்குரிய குற்றப்பாவங்களை தவிர, தண்டனைக்குரிய குற்றப்பாவங்களை தவிர மற்றபடி வேறு சும்மந்த அடிச்சாரு, பிடிச்சாரு, என்ன பார்த்தாரு, என்ன முறைச்சாரு, இது போன்ற விஷயங்களை எல்லாம், சாதா சில்லியான சில்லறைத்தனமான விஷயங்களை எல்லாம் என்னிடத்துல வந்து சொல்லாதீங்கன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களை நான் நல்லபடியான கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும்னு விரும்புறேன், அதே மாதிரி பார்த்துட்டு போயிடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு இப்படி ஒரு கட்டளை இட்டார்கள், இய்யாக்கும் பவ்வன் ஃபஇன்ன பன்ன அக்தபுல் ஹதீஸ் வ இய்யாக்கும் பவ்வன். மக்களிடத்தில் தப்பெண்ணம் கொள்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஒருத்தருடைய அந்த பழகும் தன்மையில் சந்தேகித்து, இவன் தேன் மாதிரி இனிமையா பேசுறான், இவன் உள்ளுக்குள்ள என்னமோ இருக்குமோன்னு இவன் நினைப்பான். அப்படி இருக்கிறாங்க மனிதர்கள் இருக்கிறாங்க. அதுக்காக எல்லாரும் தேன் மாதிரி இனிமையா பேசுறவங்க எல்லாருமே வந்து உள்ளுக்குள்ள என்னத்தையா வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது தவறு அல்லவா? சில பேருடைய இயல்பே வந்து அடுத்தவங்க சிரிக்கிற மாதிரி பேசுவாங்க, அடுத்தவங்க சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. இதை வந்து நம்ம எல்லாரையுமே தப்ப விளங்கிட முடியாது. ஒரு சில பேர் வந்து உள்ளுக்குள்ள வஞ்சகம் வைத்து பழகலாம், பேசலாம், தெரிந்துவிடும், உங்களுக்கே தெரிந்துவிடும் காலப்போக்கில் இவன் பேசுகின்ற பேச்சு வித்தியாசமாக இருக்கிறது என்று. அதுக்காக வேண்டி இனிமையாக பேசக்கூடிய எல்லாருமே வந்து தப்பானவங்க. அதே போல ஹார்ட் பர்சனா இருப்பார், பார்க்க கொஞ்சம் கரடு முரடா இருப்பார், கராமுரான்ற மாதிரி இருக்கும் அவர் பேச்செல்லாம். உடனே இவர் என்ன பண்றதுன்னு சொன்னா அவன் மோசமானவன் அப்படின்றது. இவன் செய்யாத எத்தனையோ சேவைகள் அவன் செஞ்சிருப்பான். எத்தனையோ அவனுடைய பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய மக்கள் அவரால் வாழ்ந்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் முன்கோபமா இருப்பார். முன்கோபத்தை பார்த்துட்டு அவன் ஒரு மனுஷனான்னு சொல்லி கமெண்ட் அடிக்கிறது, அவன்கிட்ட போவா அதை கச்சிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்ப யாரையுமே வந்து இய்யாக்கும் இய்யாக்கும் பன்னு ஃபஇன்ன பன்ன அக்தபுல் ஹதீஸ், மாஹவுல் சிச்சுவேஷனை பார்த்து யாரையும் வந்து பிக்சட் பண்றதை வந்து உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். ஏன்னா அதுதான் பேச்சுக்களிலேயே பொய் பேச்சுன்னாங்க, அவதூறு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவதூறு கற்பிக்கிறது, ஒருத்தட்ட இல்லாததை சும்மா மேம்போக்காக நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு இவன் இப்படித்தான் சொல்லி என்ன செஞ்சது, பிக்சட் பண்ணிடுறது.
அவர்கிட்ட ஆழமா பழகல, அவர்கிட்ட பேசல, நாள் கணக்கா மாசக்கணக்கா நட்புற வாடல, எதுவுமே இல்லாம சும்மா ஏதோ ஒரு பொத்தாம் பொதுவாக ஏதோ நான் போனேன், அவரு எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்றதுக்காக வேண்டி அவன் கஞ்சன் அப்படின்றது. உனக்கு அவர் பண்ணலன்றதுக்காக கஞ்சனா? அவர் எத்தனையோ பின்னாடி நிறைய பண்ணிருப்பார், அதை நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? 10 முறை பண்ணிருப்பார், இவனுக்கு 11வது முறை என்னால முடியலங்க ஹஸ்ரத் அப்படின்னு சொல்லிருப்பார். உடனே இவன் என்ன பண்றதுன்னு சொன்னா, மனுஷனாவே இருந்தாலு அன்னைக்கு போய் கேட்டதுல இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றது. அப்ப 10 முறை பண்ணாரு, அது என்னது? யார் வந்து பண்ணா? வானத்துல இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்சலா போட்டாங்களா? இல்லதானே? அப்ப ஒருத்தருடைய அந்த குணாதிசயத்துல ஏதாவது ஒண்ணு இவன் கண்ணுக்கு அகப்பட்டதை வச்சு அவரை வந்து பிக்சட் பண்றதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தாங்க, அதை மூர்க்கமா தடுத்தாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, சூழ்நிலையை பார்த்து ஒருவரை முடிவு செய்வது ஹராமாகும். சிச்சுவேஷனை பார்த்து முடிவு செய்வது, அப்படியே சுத்தி பார்க்கிறது, பார்த்துட்டா எல்லாமே வந்து அவருக்கு பாதகமா தானே இருக்குது, அப்ப அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்றது. எல்லாமே அவனுக்கு சாதகமா தானே இருக்குது, அப்ப அவன் நல்லவன் அப்படின்றது. சொல்வார்கள் அல்லவா, அந்த காலத்தில் ஒரு அற்புதமான மொழி ஒன்று, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அதுதான் தீன் சொல்லக்கூடியது, அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. இது பழமொழியோ அந்த காலத்தினுடைய முதுமொழியோ மட்டுமல்ல, தீனுல் இஸ்லாமும் அதைத்தான் சொல்கிறது. எவனோ ஒரு புறம்போக்கு எதையாவது சொல்லிட்டு போயிட்டான்றதுக்காக இவன் இப்படி சொல்லிட்டான் அப்ப கண்டிப்பா அப்படிதான் இருக்கும் அப்படின்றது அல்ல. அல்லாஹ் இதை பற்றி சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபைன் ஃபதபையனு, ஈமான் கொண்ட மக்களே, உங்களிடத்தில் எவனாவது ஒரு பாவி, ஒரு கேடு கட்டவன், நான் சொன்னேன் இல்லையா தமிழ்ல, அந்த மாதிரி ஒரு நபர் உங்களிடத்தில் வந்து ஒருத்தரை பற்றி ஒரு விஷயத்தை சொன்னாரேயானால் அப்படியா என்று நம்பி விடாதீர்கள். முக்கியமாக பெண்கள் விஷயம். ஒரு ஆலிம வந்து கௌத்திரத்துக்கு வந்து என்ன செய்வானுங்க தெரியுமா? அந்த பெண்கள் இஃப்ட் இருக்குது பாருங்க, பெண்களை வச்சு முடிச்சு போட்டுருவான். நல்ல தன்மை உள்ள மனிதர்கள், நல்ல செல்வம் மிக்க மனிதர்கள், எத்தனையோ அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து நிர்மூலமாக்கணுன்றதுக்காக சில பேர் என்ன செய்வான்னு சொன்னா, மஞ்சள் பத்திரிகைன்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சள் பத்திரிகையில இல்லாத கிசு கிசுக்களை எழுதி, இந்த நடிகையோட இவனுக்கு தொடர்பு இருக்கு, அந்த நடிகையோட எந்த நேரத்தையாவது பேசியிருப்பான், அந்த பேசினதை ஒரு கிளிப்பிங்கா போட்டு இவங்களுக்கு மத்தியில சம்திங் சொல்லிட்டு போட்டு விட்டுருவான். மக்கள் அதை நம்பிடுவாங்க. அப்ப நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய மக்களை சீக்கிரம் ஒரு நிலையில் தள்ளுவதற்கு, சரிவை ஏற்படுத்துவதற்கு மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்னன்னு சொன்னா, பெண் நிசா, பெண்களை பற்றி உள்ள அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டா போதும், அவர் அதில் பாதாளத்துல சரிந்துருவார். இருந்தாலும் இருக்கும்னு சொல்லிடுவோம். நம்ம மற்ற விஷயங்களை வந்து அப்படி இல்லப்பா அவர் நல்ல மனுஷன் இருப்பான்னு சொல்லுவோம். ஆனா பெண்ணை பத்தி எவனாவது ஒருத்தன் வந்து இந்த நபர் இந்த பெண்ணோடு அப்படின்னு சொல்லிட்டான்னு சொன்னா, இருந்தாலும் இருக்குமோன்னு சொல்லி சைத்தான் பேச வைப்பான் நம்ம. அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபைன் ஃபதபையனு, ஒருத்தன் வந்து சொன்ன உடனேயே அப்படி பிடிச்சுக்கிறாத, ஃபதபையனு, தீர விசாரி, சாட்சிகளை விசாரி. 4 சாட்சிகள் இல்லாமல் ஒருவர் விபச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வந்தானே ஆனால் அவன் கண்டிக்கப்பட வேண்டியவன் என்று அல்லாஹ்வும் சொல்கிறார்கள், அல்லாஹ்வும் சொல்கிறான், அவன் ரசூலும் சொல்கிறார்கள். தீனுல் இஸ்லாத்துல இஃப்க்குன்னு தனி இதே இருக்கு, இட்டுக்கட்டு இருக்குது பாருங்க. அந்த இட்டுக்கட்டுக்கு தனி தண்டனையே இருக்கிறது. விபச்சாரத்துக்கு எப்படி தண்டனையோ, திருட்டுக்கு எப்படி தண்டனையோ, கொள்ளை அடிப்பதற்கு எப்படி தண்டனையோ, அதே போல கொஞ்சம் கூட மாறாமல் இட்டு கட்டியவனுக்கு தண்டனை உண்டு, அவதூறு சுமத்தியவனுக்கும் தண்டனை உண்டு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒருத்தர் ஓடி வர்றார். ஓடி வந்து என்ன பண்றாருண்டா, அந்த ஆளு பேர் பக்ர் பின் லைஸ், வந்து என்ன செய்யறாருண்டா, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்றார். அந்த பக்ர் என்ன செய்யறாருண்டா, நான் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்து விட்டேன், என்ன செய்வது, எந்த பெண்ணு என்ன அது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அந்த பெண்ணையும் இழுத்துட்டு கொண்டு வரப்படுது. கதறுது அந்த அம்மா, பாவம் அந்த அம்மா என்ன செய்யுது, கதறுது, இல்லங்க இல்ல இல்ல அப்படின்னுது. ஆனாலும் அவர் சொன்னபடியால் அவர் கொண்டு வரப்படுகிறார், சாட்சி குற்றவாளியாக கொண்டு வரப்படுகிறார். சத்தியம் வாங்கினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சாட்சிகள் இல்லாதிருப்பின் 4 சத்தியங்கள், சாட்சிகள் சரியாக இல்லாதிருப்பின் 4 சத்தியங்கள் வாங்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் 4 சத்தியங்கள் வாங்கினாங்க. நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன், அந்த பெண்ணோடு விபச்சாரம் புரிந்து விட்டேன் சொல்லி 4 முறை சொல்லணும். கல்யாணம் முடிஞ்சவரான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க, கல்யாணம் முடியல, ஒரு கன்னித்தாரம் தான் இருந்தாலும். என்ன பண்றாங்கன்னு சொன்னா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி தண்டனையை நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா 100 கசைடி கொடுங்கன்னு தர்றாங்க. அதாவது திருமணம் முடித்தவராக இருந்தார்னா கல்லால அடிச்சு கொன்னறணும். திருமணம் முடிக்காத வாலிபனா இருந்தான்னு சொன்னா ஏதோ தவறு பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக தண்டனை உண்டு. பப்ளிக்ல 100 கசைடி அடிக்கணும். இஸ்லாமிய சட்டம் அதுதான். 100 கசைடியை கொடுத்துட்றாங்க. கசைடியை வாங்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அந்த பெண்மணி துடிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே பார்க்கிறாங்க அந்த பெண்ணை. அவர் துடிக்கின்ற துடிப்பின் நிஜம் தெரிந்தது. அவர் கண்களில் உண்மை உரைத்தது. அவர் வடிக்கின்ற கண்ணீர் உண்மையாக முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிந்தது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அபூதாவுதுல ஹதீஸ் வருது. அபூதாவுதுல அந்த ஹதீஸ் வருது. சாட்சி எங்கன்னு கேட்கிறாங்க அவர்கிட்ட. நீ பண்ணதுக்கு சாட்சி எங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒரு இடத்துக்கு போயிருப்ப, கண்டிப்பாங்க யாராவது இருந்திருப்பாங்க. அந்த காலம் மாதிரி இந்த காலம் மாதிரி அந்த காலம் கிடையாது. எங்கேயாவது ஒரு மூலையில யாராவது ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. சாட்சிகள் எங்க? இஸ்லாம். ஏன்னா உயிர் போகுது. ஒரு உயிர் போகிறது சாதாரணமா போக வைக்க முடியாது. அடிச்சு கொல்லணும்ன்றது சாதாரணமா சொல்லிட முடியுமா? மேம்போக்கா அடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஈ எறும்புக்கு கூட இந்த தீன் ஒரு துளி கூட துரோகம் விளைவிக்காதது. எல்லாரையும் வாழ வைக்க வேண்டும் என்றுதான் இந்த மார்க்கம் விரும்பும். அப்படி இருக்கையில அவள் துடிக்கின்ற துடிப்பு பெண்ணால தாங்க முடியுமா? 100 கசைடிய. அவள் அரட்டுகின்ற அரட்டலும், அவள் வடிக்கின்ற கண்ணீரும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு நிஜமாக தெரிந்தது. சாட்சிகளை கொண்டு வர சொல்றாங்க. சாட்சிகள் இல்ல, போதிய ஆதாரங்களை கொடுன்றாங்க. ஆதாரங்களை கொடு, அந்த அம்மா தான் அப்படின்றதுக்கு ஆதாரங்களை கொடு. ஆதாரங்கள் இல்ல, சுற்றும் தீர விசாரிக்கிறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். அவர் அப்பட்டமாக பொய் சொல்கிறார் அப்படின்றத புரிஞ்சுட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியில இவரை விசாரிக்கிறாங்க, இந்த பெண்மணியை விசாரிக்கிறாங்க. அப்பட்டமா அந்த அம்மா சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், அவன் என்னை அழிக்கட்டும். நான் பொய்யானவளாக இருந்தால் அவன் என்னை அழிக்கட்டும். இந்த நபர் என் மீது மையல் கொண்டு என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக என்னையே சுற்றி சுற்றி வந்து ஹராமான வழியில் என்னை அடைய துடித்தார். நான் ஒப்புக்கொள்ளாமல் இருக்கவே என்னை திருமணம் செய்ய, என்னை இப்படி ஒரு பஞ்சத்தில் வீழ்த்தி விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. சொன்ன உடனே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த 100 கசையடி கொடுத்த பிறகு முஹம்மது ரசூலுல்லாஹ் இட்டு கட்டினார். இட்டு கட்டுதலுக்கு உண்டான தண்டனையாக 80 கசையடியை சேர்த்து கொடு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆளுக்கு 80 கசையடி, 80 சாட்டையடி சேர்த்து கொடுங்கள், அந்த ஆள் மௌத்தா போனாலும் பரவாயில்ல என்ற மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த தீன் என்ன செய்து பாருங்க, இந்த மார்க்கம் என்ன செய்கிறது பாருங்க. வெறும் வெளிப்பூச்சு வேலைகள், வெளி சூழ்நிலைகளை பார்த்தெல்லாம் இந்த மார்க்கம் தீர்ப்பு செய்யாது. சத்தியம், நேர்மை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய உண்மை, அதிலும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிந்துவிடும். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஞானத்தின் பரக்கத், பொய் சொல்றவனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாற்றமா இருந்தாலும் அடுத்து என்ன சொல்ல வர்றான்றதை புரிஞ்சிருவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீர்ப்பு மாற்றி அமைக்கப்பட்டது, சத்தியமான தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, யார் ஒரு நபரையும், எந்த ஒரு நபரையும் எவனோ எதையோ சொல்லிவிட்டான் என்பதற்காக தடாலடியாக அவர் மீது அவநம்பிக்கை கொள்வதோ, தவறான எண்ணம் கொண்டு அவருக்கு தீர்ப்பு செய்வதோ, இவன் தீயவன் என்று பரப்புவதோ கூடவே கூடாது. வாட்ஸ்அப்புகள்ல இந்த விரலை வச்சு எத்தனையோ பேர் நரகத்தின் சாவியை திறந்துகிட்டு இருக்காங்க தெரியுமா? வாட்ஸ்அப்புகள்ல, பேஸ்புக்குகள்ல, வேற என்ன பலாய்கள் குப்பைகள் இருக்கின்றன, இன்ஸ்டாகிராம்கள்ல, ட்விட்டர்கள்ல எத்தனையோ பேர் இந்த ஒரு ஒரு விரலை வைத்து, இந்த கலிமா விரலை வைத்து எத்தனையோ பேர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தொடர்ந்து நரகத்தின் சாவியை திறந்து கொண்டே இருக்கிறான். நரகத்தை சாவியை வைத்து திறந்து கொண்டே இருக்கிறான். ஒரு செய்தி வருது, அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்ன, அந்த செய்தி எப்படிப்பட்டது, அதை பத்திலாம் டோன்ட் கேர். ஷேர், சப்ஸ்கிரைப், உடனே ஷேர் பண்ணிடுறது. ஆனா எதை ஷேர் பண்ணணுமோ அதை ஷேர் பண்ண மாட்டான்.
இப்ப நம்ம காணொலிகள்லாம் சொல்லிட்டு வீடியோக்கள் பயான்கள்லாம் முடித்துட்டு நம்ம சொல்லுவோம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லுவோம், எல்லாத்துக்குள்ளதான் யூடியூப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு. ஆனா எதை ஷேர் பண்ணணுமோ அதை ஷேர் பண்ண மாட்டாங்க. அல்லாஹ்வின் மார்க்கத்தை, அவன் தீனை, அவன் ஹக்கை ஷேர் பண்றதுக்கு ஆள் இல்ல. எதை ஷேர் பண்ணுவான் தெரியுமா? யாரையாவது பத்தி எதையாவது பத்தி லேசாக போட்டுட்டா கூட அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாது, ஆனா இசட் ஏ டு இசட் எதுவும் தெரியாது, ஏதோ எனக்கு வந்துச்சு நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு ஷேர் பண்ணி ஒருத்தனை இல்லாமல் அழிப்பதில் இந்த சமூகம் எந்த அளவுக்கு குடிகட்டி பறக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அரசியல்வாதியாக இருந்தாலும் உண்மை நிலை இல்லாமல் நீங்க ஷேர் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிடிக்காத அரசியல்வாதியா இருக்கலாம், பாரத பிரதமரை நமக்கு பிடிக்கல தான், அதுக்காக அவனை பத்தி இட்டுக்கிட்ட நீங்க பரப்பலாமா? அவன் பரப்புவான், நாம பரப்புறதுக்கு மார்க்கம் சொல்லல. இந்த கைகள் சொர்க்கத்தின் கதவுகளை தான் தட்டணும், நரகத்தின் கதவுகளை தட்டக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக ஒரு செய்தியினுடைய உண்மைத்தன்மை தெரியாமல், அதனுடைய நிஜம் தெரியாமல், அவன் மீதுள்ள அந்த வக்ரமும் வெறுப்பும் வன்மமும் உங்களை ஷேர் மார்க்கெட்ல என்ன செஞ்சிடக்கூடாது, எல்லாத்துக்கும் பரப்ப வச்சிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு மூமினுடைய மானம் ரொம்பவே கண்ணியப்படுத்தப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த கஅபத்து ஷரீஃபை விட ஒரு மூமினுடைய மானம் கண்ணியமானதுன்னுவாங்க. அல்லாஹ்வின் காபா தேவாலயம் இருக்கிறது அல்லவா, இந்த கஅபத்துல்லாவை விட ஒரு மூமினுடைய மானம் மிகவும் பாதுகாக்கப்பட்டது, கண்ணியமாக்கப்பட்டது. அப்ப அவனை பத்தி உள்ள அவதூறுகளை பரப்புவது எந்த வகையில் நியாயம் சகோதரர்களே? எந்த வகையில் நியாயம்? தப்பு செய்தா பரப்பிடணும். மக்களுக்கு ஒரு கொடுமையை செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு தெரியணும், பரப்பணும், அது தப்பு இல்லை. ஆனால் உண்மைத்தன்மை தெரியாமல் எந்த ஒன்றையுமே ஷேர் செய்வது மாபெரும் இஃப்க். ரசூல் சொன்னார்கள் அல்லவா, இய்யாக்கும் பவன் ஃபஇன்ன வன்ன அக்தபுல் ஹதீஸ். பிறரை பற்றி தவறான எண்ணம் கொள்வதை விட்டு உன்னிடத்தில் நான் எச்சரிக்கிறேன், பிறரை தவறான எண்ணத்திற்கு ஆளாக்குவதில் இருந்து உங்களை நான் எச்சரிக்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தபுக் யுத்தம், தபுக் போர். இந்த தபுக் போரில் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்கள காணல. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன கஅப் இப்னு மாலிக் என்று சொல்லி கேட்கிறாங்க. கஅப் இப்னு மாலிக் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. கஅப் ரலியல்லாஹு அவங்கள காணன உடனே எங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அதுல ஒருத்தர் சொல்றாரு, அவருக்கு சிவி சிங்காரிச்சு ட்ரெஸ் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை அழகு பார்க்கறதுலயே அவருக்கு நேரமும் காலமும் போயிடும். அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில வர்றாரு, அவர் அல்லாஹ்வுடைய போருக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்றாரு. தூக்கி போட்டுறாரு. தூக்கி போட்ட உடனே பாருங்க அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரஹம் பாருங்க. ஒரு மாற்றுத்திறனாளி முஆத் இப்னு ஜபல், ஒரு மாற்றுத்திறனாளி. உடனே என்ன செய்றாங்க தெரியுமா? வீறு கொண்ட சிங்கம் போல ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், கஅப் இப்னு மாலிக் ரொம்பவும் நல்லவர், அவரை பற்றி நாம் நல்லதை மட்டும்தான் அறிந்திருக்கிறோம், அவர் தவறானவர் கிடையாது. என்னவோ காரணம், தபூக் யுத்தத்திற்கு அவர் வராதிருக்க ஏதோ ஒரு காரணம், அதுவும் ஒரு தகுந்த காரணமாக இருக்கலாம். அதனால் தவறாக யாரும் எண்ணிவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கும் சொல்கிறார், ரசூலுல்லாஹ்வுக்கும் சொல்கிறார். இது சம்பந்தமான ஒரு ஹதீஸே இருக்குது. ஒரு மூமினுடைய மானம் பங்கப்படுத்தக்கூடிய நேரத்தில் என்னை பத்தி ஒருத்தன் கழுவி குடிக்கிறான், அப்படி என்ன பண்றீங்கடா, அறிவில்லை உனக்கு, பள்ளியினுடைய இமாம போய் ஒரு ஆலிம போய் இப்படி பேசுறிய, உனக்கு ஏதாவது மனசுல ஏதாவது இருக்குதான்னு சொல்லி ஒருத்தர் போய் தடுக்கிறார். நான்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு மூமினை பத்தி ஒருத்தர் வந்து அவதூறு பேசுறான்னாலா உடனே இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா போய் தடுக்கிறாரு. சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மூமினுடைய மானம் பங்கப்படுத்தப்படும் போது அந்த மூமினுடைய மானத்தை காக்க துடிப்பவன், அந்த மானத்தை பங்கப்படுத்துவதை தடுத்து நிறுத்தக்கூடியவனை நரகத்திலிருந்து அல்லாஹு தஆலா அவன் முகத்தை வேறு பக்கம் திசை திருப்பி விடுகிறான் என்று சொன்னாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, தவறான எண்ணம் கொள்வதும் ஹராம், தவறான எண்ணம் கொண்டு அலைவதும் ஹராம். அது சம்பந்தப்பட்ட காரியங்கள், எதிராளிகளுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களில் எதிர்ப்பாக ஈடுபடுவதும் ஹராம். எந்த ஒன்றையுமே தீர விசாரித்து ஆராய்ந்து தெரிந்த பிறகுதான் அவர் தவறு அவர் சரி என்று முடிவு செய்வது இஸ்லாம் ஆகும். அல்லாஹ் நமக்கு
அந்த ஒரு தூய்மையான உள்ளத்தை தந்தருள்வானாக. நம்மளையும் அறியாமல் ஏதாவது ஒன்று ஒரு மூமினுக்கு இழைத்திருந்தால் அந்த பாவத்தை அல்லாஹ் நமக்கும் மன்னிப்பானாக, அவரையும் மன்னித்து அவரையாக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.